என்ன முனுசாமி, சௌக்கியமா? இருக்கிறேன். உன்னை பங்களாவுக்கே வர சொல்லலான்னு பார்த்தேன். யோஜனை பண்ணி பார்த்ததுல அது சரியில்லைன்னு பட்டுச்சு. நேரா வந்துட்டேன். நான் உன் வீட்டுக்கு வரமாட்டேன்னு நல்லா தெரியும். அதான் வந்திருக்கிற. என்ன முனுசாமி இப்படி பேசுற? நமக்குள்ள அப்படி என்ன நடந்து போச்சு? சின்ன வயசுல இருந்து நாம 2 பேரும் ஒன்னா படிச்சோம். நீ காலேஜுக்கு போய் சேர்ந்த, பெரிய இடத்து சிநேகிதம் கிடைச்சது அந்த ஏழை நீ மறந்துட்ட. 20 வருஷம் ஆச்சு. நீ மறந்தாலும் அதை நான் மறக்க மாட்டேன். என் வீட்டுக்காரிக்கு பிரசவம், கையில காசு இல்ல. அப்ப உன்னை தேடி உன் வீட்டுக்கு நான் வந்தேன். அப்ப நீ நடந்துகிட்டியே, அதை என் ஆயுசு உள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன். முனுசாமி, நீ வந்தது எனக்கு தெரியவே தெரியாது. உதவி செய்யலையேன்னு கூட எனக்கு வருத்தம் இல்ல. என்ன பார்க்க கூட மறுத்துட்டியே, அதை என்னால மறக்க முடியல. என்ன முனுசாமி, நீ வந்தது தெரிஞ்சிருந்தா நான் பார்க்காம இருந்திருப்பேனா? நீ எல்லா விஷயத்திலுமே கெட்டிக்கார. செஞ்ச தப்ப மறைக்கிற சாமர்த்தியம் உன்கிட்ட நிறையவே இருக்கு. நான் இப்போ எதுக்காக வந்திருக்கேன்னு தெரியுமா? நான் சொல்ல போறது நம்ம குடும்ப கௌரவம் சம்பந்தப்பட்டது. உன் பையன் என் பொண்ணு பின்னாடி சுத்தறான். யோ, உன் பொண்ணுதான் என் பையனை தேடிட்டு இங்க வந்துட்டு போனா. அவங்க 2 பேரும் நெருங்கி பழகிறத என் கண்ணால பார்த்தேன். அது எனக்கு பிடிக்கல. பிடிக்கலன்னா கண்டிக்க வேண்டியதானே. சூழ்நிலை சரியில்லை. முடிவா சொல்றேன், உன் பையனை கண்டிச்சு வை, இல்லைன்னா விபரீதம் நடக்கும். இத பார், 2 பக்கமும் தப்பு இருக்கு. நீ என்ன மிரட்டுற? அதுக்கு வேற ஆளை பார். ஒரே பொண்ணு, ஏராளமான சொத்து, பையன் மூலமா மடக்கி போட்டு எல்லாத்தையும் அனுபவிக்கலான்னு பாக்குறியா? நிறுத்து. இனிமே ஒரு வார்த்தை பேசுறேன், நான் மனுஷனா இருக்க மாட்டேன். என் பையனை எப்படி அடக்குறது எனக்கு தெரியும். உன் பொண்ணை நீ அடக்கி வை. ஓஹோ ஓஹோ. யாராங்க பாண்டி? பாண்டின்னு பேரையா சொல்ற? நான் தான்டா பாண்டி. பாண்டின்னு பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. ஏபா, நானும் கொஞ்சம் உழைச்சிருக்கேன்பா. ஓ, ராதா. ஏன் டாடி? இன்னைக்கு நீ காலேஜுக்கு போலியா? போனேனே. காலேஜ் டைம்ல ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தியாம? நானா? அதுவும் காலேஜ் டைம்லயா? நோ டாடி. ராதா, நான் காலேஜுக்கு தான் போயிருந்தேன் டாடி. எங்க என் முகத்தை பார்த்து சொல்லு. எங்கிட்டயே போய் சொல்றியா? போய் யாரும் உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காங்க. நீ அந்த முரளியோட ரெஸ்டாரண்ட்ல இருந்தத நானே என் கண்ணால பார்த்தேன்.
மத்தவங்க சொன்ன போது நான் நம்பல. என்ன உன் பேர்ல நான் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். இப்போ அந்த நம்பிக்கை இழந்துட்டேன். ராதா, நீ புத்திசாலி பொண்ணு. என் மனசு நோகும்படி நடந்துக்கவே மாட்டேன். அதனால முரளியை மறந்துரு. டாடி, முரளியை மறக்கிறதுங்கிறது முடியாத காரியம் சொல்ல போற, அப்படித்தானே? ராதா, படிக்கிற காலத்துல ஏற்படுற பழக்கம் வெறும் ரயில் செய்கிற மாதிரி. அதுதான் வாழ்க்கை நினைக்கிறது பைத்தியக்காரத்தனம்மா. நான் அவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். நோ, அது நிச்சயமா நடக்காது. உனக்கு என்ன துணிச்சல் இருந்தா அதை எங்கிட்டே சொல்லுவ. மனசார ஒருத்தரை விரும்புறது, உடனே மனசை மாத்திக்கிறது, அது உங்களுக்கு சுலபம். ராதா, என்ன சொல்ற? முரளியை என்னால மறக்க முடியாது. தாயில்லா பொண்ணு செல்லம் கொடுத்து வளர்த்ததுக்கு எனக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டேன். தந்தைங்கிற முறையில எனக்கு சில கடமைகள் இருக்கு, பொறுப்புகள் இருக்கு. ஆல்ரைட், படிச்சது போதும். நாளையில இருந்து நீ காலேஜுக்கு போக வேண்டாம். நீ என்னதான் அழுத அடம் பிடிச்சாலும் என் முடிவை என்னால மாத்திக்கவே முடியாது. பற்ற முன்னுசாமி மகன் எனக்கு மருமகனா? நெவர், நடக்கவே நடக்காது. உலகே மாயம், இந்த வாழ்வே மாயம், நிலையேது நான் காணும் சுகமே மாயம். உலகே மாயம், இந்த வாழ்வே மாயம், நிலையேது நாம் காணும் சுகமே மாயம், எந்த சுகமே மாயம். போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா? போனால் போகட்டும் போடா. ஓ, ஏன் அப்படி குலைக்கிற? இந்த பாட்டுல இதெல்லாம் இருக்கியா? இத பாடினா எல்லாம் பாடித்தான் தீரணும். போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில். வடிவுக்கு இவ்வளவு போதும். எஸ் சங்கரலிங்கம். அப்பா, வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொன்னீங்களா? ஆமா. நீங்க சொல்லிட்டீங்க. அது எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா? மை டியர் சைல்ட், அவங்க சொல்றபடி செய். மாப்பிள்ளை நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்தி நம்ம பரம்பரை மானத்தை காப்பாட்டுங்க. மாப்பிள்ள வந்துட்டீங்களா? அடாடாடாடா. தங்கச்சி நல்லா இருக்கிறியாமா? மருமக பாரு வெக்கப்படுது. என்னடா மாப்பிள்ள இப்படி எழுச்சு போயிருக்கிற? அடையாளமே தெரியல. உங்களை பார்க்கணும் பார்க்கணும்னு ரொம்ப நாளா ஆசையா தெரியும். அப்பா, என்னப்பா இதெல்லாம்? எல்லாம் உனக்காகத்தான்டா. உனக்கும் பூங்கொடிக்கும் கல்யாணம். மாப்பிள்ள 60 பவுன் நகை, ஒரு பலசரக்கடை உங்க பேர் எழுதி வச்சு. எங்க அப்பா. மாமா, அத்தை, ஒரு சந்தோஷமான விஷயத்தான் சொல்லிருக்கீங்க. அப்பா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துட்டுமா? என் வயித்துல பாலை வாத்தடா. போயிட்டு போயிட்டு. உள்ள அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க. சமைச்ச உடனே சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்குங்க. டன்லப் மச்சான். கை வலிக்குது. பூங்குடி, கல்யாணத்துக்கு அப்புறம் உன் பேரை குண்டு மல்லின்னு மாத்திக்கமா. செல்லமா நான் உன்னை குண்டு குண்டுன்னு கூப்பிடுறேன். ஐயோ, வெக்கத்தை பாரு, யானை வைக்கப்படுற மாதிரி. மாப்பிள்ள, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆனா நீங்க அம்மா ஜாடையும் இல்ல, அப்பா ஜாடையும் இல்ல, சித்தப்பா ஜாடையா? அவர் மாதிரி இருக்கீங்க. ஓ, ஹாய் மாமா. பொண்ணுக்கு படிப்பு முடிஞ்ச அப்புறம் தான் கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க ரொம்ப வற்புறுத்தினால இந்த நிச்சயதார்த்தத்துக்கே சம்மதிச்சேன். பையன் கூட வேணான்னு தான் சொல்லிட்டு இருந்தான். ஆனா உங்க சம்மதம் கிடைச்சதும் சரின்னுட்டான்.
என்னங்க? ராதாவை போய் கூட்டிட்டு வா. சரிங்க. என் பொண்ணு இருக்காள, படிப்புல ரொம்ப கெட்டிக்காரி. நீங்க கவலையே படாதீங்க. எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. உங்க திருப்திக்கு எல்லாம் நல்லாவே செஞ்சிடறேன். என்னையா நேரமாகுது, ராதாவை காணோம். நானே போய் பார்த்து வந்துடுறேன். ராதா, என்னாச்சு? உன்னை யார் இப்படி கட்டி போட்டது? ஐயோ எஜமா, அவங்க 2 பேரையும் என்ன கட்டி போட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. 2 பேரா? ஆமா எஜமா, என்ன கட்டி போட்டுட்டு அந்த முரளி ராதாவை கூட்டிட்டு போயிட்டாங்க. முரளியா? முட்டா பசங்களா? ஒரு சின்ன பையன் நம்ம எல்லாரும் ஏமாளி ஆக்கிட்டு போயிட்டானே. வெளியில தெரிஞ்சா வெக்கக்கேடு. அவன் எங்க இருந்தாலும் சரி, தேடி பிடிச்சு எடுத்துட்டு வாங்க. என்ன யாரா நிக்கிறீங்க? போங்கடா. முனுசாமி, இப்போ உனக்கு திருப்தி தானே? என் வயிறு எரியுது. நீ விளையாடுறியா? விளையாட்டா? உன் பையன் என் பொண்ணை கடத்திட்டு போயிட்டான். என்னையா கதையை மாத்தி பேசுற? ஓம் பொண்ணுதான் என் பையனை இழுத்துட்டு ஓடிட்டான். யோ, பழகின தோஷத்துக்காக உன்னை சும்மா விடுறேன். போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணா உன் பையன் நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? போலீஸ்ல தானே? வா, உனக்கு முன்னால நானே ரிப்போர்ட் கொடுக்கலான்னு இருந்தேன். ஏன்னா ஓம் பொண்ணுதான் என் பையனை கடத்திட்டு போயிட்டான். நிலைமை தெரியாம பேசாத. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்து எல்லாம் பேசி முடிச்சாச்சு. இந்த சமயத்துல உன் பையன் இப்படி பண்ணிட்டான். இது எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா? இங்க மட்டும் என்ன வாழ்தான்? ஊர்ல இருந்து என் தங்கச்சி பொண்ண கூட்டியாந்து கல்யாணத்தை பேசி முடிச்சிடலான்னு இருந்த. அதுக்குள்ள ஓம் பொண்ணு இப்படி பண்ணிட்டாள. முனுசாமி, பொய்ய திரும்ப திரும்ப சொன்னா உண்மையாயிடும் பாக்குறியா? அவங்களை எங்க வச்சிருக்க? உன்கிட்ட மனுஷன் பேசுவானா? சரி சரி, வெட்டி பேச்செல்லாம் வேணாம். உன்னால என்ன செய்ய முடியுமோ செய்.